அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த திரைப்படம் முடிந்து இவ்வளவு நேரம் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்து உங்களை வாழ்த்துறதுக்காக காத்திருப்பதற்கு எங்கள் சங்கம் சார்பாக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம், சூதுகவு மாதிரி, அரங்கேற்ற வேலை மாதிரி, வெங்காயம் படம் பார்த்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஒரு படம். இந்த படம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு வந்து அவசியமாகுது. பாலச்சந்தர் சார் அச்சமில்லை அன்னைக்கு ட்ரெண்டு பண்ணாரு, பாரதி ராஜா சார் எண்ணியூர் தோழன் பண்ணாரு, அதுக்கப்புறம் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஐக்கானா இருந்தது. பட் இது எல்லாமே பொலிட்டிக்கலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொன்னது ஒழிய ஓட்டுடைய வேல்யூ என்ன, அதை எப்படியெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வே ஆஃப் ரூட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொன்ன ஒரு படம். நிறைய இடத்துல வந்து பட்ஜெட் இஷ்யூஸ் இருந்தா கூட அது தெரியாத அளவுக்கு டேரக்டர் வந்து தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய இடத்துல பொட்டன்ஷியலா அப்ளை பண்ணியிருக்காரு. முக்கியமா வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் காட்சி வந்து முழுக்க கவிதையிலேயே சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப புதுமையா இருக்கு. படத்துல வந்து நிறைய விஷயங்கள் எதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சுமல் பாய்ஸ் இங்க நம்ம ஸ்கிரீன் பண்ணோம், அப்புறம் இடையில வந்து அவ்வளவு கிளாப்ஸ் ஏன் வந்தது அப்படின்னா தியேட்டர்ல வந்து மல்டிபிளா கிடையாது. நான் வந்து இந்த படத்தை பத்தி நேற்று கேள்விப்பட்டுதான் இங்க உடையாந்தேன். 15 பேர் படம் பார்த்தா அதுல 10 பேர் கை தட்டுறாங்க. நான் வந்தோடனே அதை சொன்னேன், நம்பிட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த படத்தை பார்க்கணும், இந்த படத்தை வரவேற்கணும், இவங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதற்காக காத்திருந்து உங்களுடைய ஒரு நல்ல கரவொலியோடு இந்த இந்த தயாரிப்பாளர், இதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர், படத்தினுடைய ஒரு லீட் ரோல் பண்ண மிஸ்டர் ஸ்ரீ மற்றும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் என்டையர் குரூ வந்து அடுத்த படைப்பு மிகப்பெரிய படைப்பு படைப்பாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர், அவர் பேர் என்ன சார்? மணி தாமோதரன் வந்து சீக்கிரம் நம்ம யூனியன்ல மெம்பர் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அடுத்து நிச்சயமான ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டரா இந்த டீம், உங்களுடைய என்டையர் குரூ வரும். இதுல இருக்க உதவி இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்திருக்கு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பாகவும் உறுப்பினர்களான உங்கள் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை இங்கே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். அந்த படத்தோட ப்ரொடியூசர் பாண்டியன். ஃபஸ்ட்டு படம் ஸ்டேஜ் எல்லாம் இது வரைக்கும் பேசணும்ல சார், ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டாந்து சேர்த்துருக்கோம். இதில் ஒரு குழந்தைய பிரசவிக்கிற ஒரு தருணம் மாதிரி தான் இப்போதைக்கு நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அந்த தாய் நீங்கள் தான் மொத்த பேருமே. இயக்குநர்கள் மட்டும்தான் நான் எனக்கு தெரிஞ்சது, நான் மொத்தமாக சொல்ல வரல, எனக்கு தெரிஞ்ச விஷயம். இயக்குநர்கள் நீங்கள் ஒன்றுமே கிடையாது, அது நல்லா தெரியுது. அது கூட இருக்கிற கோ டைரக்டர் மொத்த டெக்னீஷியன் எல்லோரும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி நான் இங்கே இருக்கிறதுல. கிட்டத்தட்ட என்னோட ட்ராவல் ஒரு 15 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். எனக்கு இது வந்து 2018 என்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னார். ரொம்ப கண்டென்ட், சூப்பர் கண்டென்ட்டாக இருக்குது. 2 நாள் தூங்கலை. நான் கதையை கேட்டுட்டு நிறையா கண்டென்ட் கேட்டுகிட்டே இருக்கேன். இந்த கதையை கேட்டுட்டு நானும் என் ஒய்ஃபும் தூங்கவே இல்லை. எங்கள்கிட்ட பணமும் இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் பண்ணணும்னு நினச்சோம். அந்த சூழ்நிலையில் எங்கள்கிட்ட ஒரு 40 லட்ச ரூபா தான் படம் பண்ணணும்னு டேரக்டர் என்கிட்ட வந்தார். என்கிட்ட பொருள் மட்டும்தான் இருக்குது, கேமரா இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு என்னோட ஃப்ரெண்டு ஃபாரின் நடிச்சிருப்பாப்ல, அவர்கிட்ட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அது ட்ராப் ஆகிட்டு ஒரு 5 லட்ச ரூபா தான் வச்சுட்டு ஆரம்பித்தோம் அந்த படத்தை. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் என்கிட்ட பணமே இல்லாமல் ஒரு கேமரா மட்டும் வச்சுருந்தேன். ரெட் ஜெமினியில் ஃபஸ்ட்டு இந்த கேமரா எடுத்தது. எந்த லைட்டும் கிடையாது. இந்த படத்தில் லைட்டே இல்லாமல் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். இது வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக ஒரு 15 நாளில் இந்த படத்தை எடுத்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு 30-40 லட்ச ரூபாயில் படம் முடிச்சிருவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். என்னால் நான் நிறைய வெளிநாடு ட்ராவல்லே இருப்பேன். அதனால் ப்ரொடியூசர் டேரக்டர்கிட்டே எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒரு சீனுக்கு 4 நாள் ரிஹர்சல் எடுப்போம். 5ஆவது நாள் தான் அந்த ஷூட்டிங்கே போய் புளியதோரை, தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு தான் இந்த படத்தை எடுத்தோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்து எனக்கு இதில் அவார்டு கிடச்சிருக்கு. டொரண்டோவில் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வந்து எல்லாத்துக்குமே டேரக்டருக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா டேரக்டர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 9 மணிக்கு வந்து 12 மணி வரைக்கும் ரிஹர்சல் கொடுத்து அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு ஷூட்டிங் போய் அந்த ஒரு சீனை வந்து ரிஹர்சலே 4-5 நாள் நடக்கும். அங்கே காசு ஃபைனான்சியல் ரீதியாக டேரக்டரே ப்ரொடியூஸ் பண்ண
டேரக்டரே அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களாம் ஃபண்டு செஞ்சதுனால அவர் அங்கே வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் இருந்ததுனால அவரால் இன்னமும் எடுக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். நிறைய சீன் எங்களால் எடுக்க முடியல, பணம் ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால. ஆனால் ஸ்கிரிப்டாக கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்கிரிப்ட். அப்புறம் எல்லாரையுமே யதார்த்தமா நடிக்க வச்சோம். அப்புறம் இதுக்கான ஆர்டிஸ்ட் எங்களால் எடுக்க முடியல, அதனால MS பாஸ்கர் சாரை கூப்பிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி இந்த படத்துல நடிக்கணும் சார், எனக்காக கொஞ்சம் நடிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால் ஷீட்ல வாங்கி இந்த படம் வெளியில வரணும்னா நல்ல கண்டென்ட், இங்க நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த தமிழ் சினிமா ஓடும்னு ஒரு நம்பிக்கையில தான் இந்த படத்தை நான் எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நான் நினைச்சேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா எல்லா டைரக்டர்ஸ்க்கும் இது நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துல தான் இந்த ப்ரிவியூவும் போட்டிருக்கோம். ஆக்சுவலா எனக்கும் தெரியல, திடீர்னு ஆக்சுவலா எலெக்ஷன் திடீர்னு அறிவிச்சிட்டாங்க. எங்களால பப்ளிசிட்டி கூட எந்த விதத்துலயும் ஹெல்ப்பா பண்ண முடியல. ஒரு 4-5 நாள்ல ஒரு நிறைய படங்கள், இன்னைக்கு நேற்று வந்து 8 படங்களோ 9 படங்களோ ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. எங்களால பப்ளிசிட்டி யார்ட்டையும் போய் சொல்ல முடியல, தனித்தனியா ஒருத்தவங்க சொல்லி இந்த இதை ஷோவை கான்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் நான் ஒரு வாரமா அந்த ஷோவை கேட்டுக்கிட்டே இருந்தேன். நேரம் பற்றாக்குறையா இருந்ததுனால இன்னைக்கு தான் அதை கொடுத்தாங்க. நாங்கள் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லா விஷயத்துக்கும் இது காட்டணும், இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். இப்போ எங்களுக்கு 50 ஸ்க்ரீன் தான் இருக்கு. உங்களோட மவுத் டாக் தான் எங்களுக்கு போய் வெளியில போய் தெரிய வச்சு இந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த படத்தை போய் சேர்க்க முடியும். கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை, மீடியா சப்போர்ட் தேவை. அப்புறம் நல்ல கதைகள் எங்களுக்கு நாங்கள் பட்ஜெட்ல பண்ணணும்னு இருக்கோம். பட்ஜெட்ல பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நிறைய படங்கள் நான் நல்ல கண்டென்ட்ல நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த படம் நான் பண்ணேன். பாரிக்கு நான் நல்ல கண்டென்ட்ல நான் இருக்கணும்னு தான் என்னோட ஃப்ரெண்டே பாரியை வந்து நான் அதுல போட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்ப ஃபாரின்ல இருக்கான். ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டே வந்து இந்த படத்தை நடிச்சு கொடுத்துட்டு திருப்பி ஃபாரின் போயிட்டான். இன்னமும் நாங்க நல்ல கதைகளா தேர்ந்தெடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல கதைகளா இருந்து இது மாதிரி நம்ம ஒரு கம்மியான குரூவை வச்சுக்கிட்டு, கிட்டத்தட்ட நாங்கள் குரூவே ஒரு 10 பேர் தான் ஷூட்டிங்லேயே இருப்போம். எல்லா லொக்கேஷனும் நாங்கள் பெரிய லெவல்லலாம் நாங்கள் வாங்கலை, லொக்கேஷனே பர்மிஷன் வாங்கலை. டேரெக்டாக குரில்லா மெத்தடில் ஷூட் பண்ணிட்டு லைட்டே அப்பெல்லாம் எனக்கு இப்போ லைட்டாக நிறைய லைட்ஸ் வந்துருச்சு. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தையும் லைட்டே இல்லாமல் ஷூட் பண்ணோம். ஜெமினின்னு ஒரு கேமரா இருக்குது, அதில் நீங்கள் எப்படி வேணாலும் எக்ஸ்போஸ் பண்ணலாம் லோ லைட்டில். அப்படி தான் எடுத்தது இந்த படம். கண்டிப்பாக நான் நிறைய டேரக்டர்ஸ் எங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் லோ பட்ஜெட்டில் ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல மேக்கிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே படம் ஓடும்னு நான் நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நடிகர் மட்டும் இல்லை, இப்போ ஸ்டுடியோவும் இருக்குது. நமக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ அதை நம்ம சொன்னால் தலைவர்கிட்ட சொல்லி சேர்த்து சொன்னீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்து நம்ம டைரக்டர் யூனியன் மூலமா வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு 10 to 15% இல்லை என்ன சௌரியமோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். யார் வேணாலும் வாங்க, எங்கள்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் எந்த விதத்தில் வேணாலும் சப்போர்ட் பண்ணி கம்மியாக என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, மிக்க நன்றி. நம்ம செயலாளர் அவர் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இயக்குனர் சங்க இப்போ ஷோக்கு என்ன பெருமைனா, முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் நம்ம ஷோ போட்டோம். இப்போ சமீபத்தில் கவனிச்சுப்பீங்க, ரிலீஸ் ஆகி 2ஆம் நாள் 3ஆம் நாள்லாம் ஷோ போட்டோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம மூலியமாக படத்துக்கு ஒரு ப்ரோமோ கிடைக்கும், அது புரிஞ்சுக்கணும். இந்த படம் நேற்று ரிலீஸ், நேற்று உடனே படம் போடுறது அதிகமாக நடக்கும். ஆனால் அவங்க விரும்பி நான் கூட கொஞ்சம் தள்ளிப்படலாம் சொன்னேன். நேற்று கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மேனேஜர் ரஞ்சித்தும் நாளைக்கு போட்டுலாம் சொன்னார். இது காரணம் நம்மளோட உங்கள் மூலியமாக வர ப்ரொமோஷன். நான் சொன்னேன் படம் போடுவோம், நல்ல படத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எல்லாத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நம்பி படம் போட்டிருக்காங்க. இன்னொன்று, படம் லேட்டாக வந்திருக்கு, ஆனால் கரெக்டான நேரத்தில் வந்திருக்கு. நான் எலெக்ஷன் வருது, ஆக்சுவலி கரண்ட் மேட் கொஞ்சம் 2 இடத்துல சிந்திக்க வைக்குது. நம்மளை குற்றவாளியாக கூட மனசு கொஞ்சம் உறுத்தலாக கூட இருக்குது. எல்லாரும் கைது இருக்கீங்க.
ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளவு எவ்வளோ கேவலமான விஷயங்கிறது அந்த ஒரு சீன் சொல்லிடுச்சு. ஏன்னா ஒரு ஹேண்டிகேப் ஒரு ஊனை முழுவன் அவன் முழுவன் மனிதனாக இருக்கான். ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவன் ஓட்டுக்கு பணம் பணம் அவன் தான் ஊனம். அந்த ஒரு சீனில் நம்ம புரிஞ்சுட்டு தான் நம்ம உறுப்பினர் இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாம் ஓட்டு இருந்தால் இருக்கும். ஓட்டு வந்து அவங்க விருப்பத்துக்கு அது யாருக்கு போடலாம். ஓட்டு உரிமைங்கிறது அவங்க யாருக்கு போடணுமோ, எந்த கட்சிக்கு போடணுமோ, எந்த சின்னத்துக்கு போடணுமோ அது அவங்க விருப்பம். அதில் அவங்க தலையிட முடியாது. ஆனால் ஒன்றே உள்ள தலையிட முடியும். ஒரு குடிமகனா, இந்திய குடிமகனா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது, ஓட்டுக்காக பணம் வாங்குறது எவ்வளோ கேவலமான விஷயங்கிறத நம்ம அப்பா அம்மா இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தை இருக்கட்டும் சொல்கிறது நம்ம இந்திய குடிமகனோட கடமை. நம்ம அதை செய்வோம். ஓட்டு யாரோட போடுங்க சொல்லிடுவோம். ஆனால் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போகிறது அது ஓட்டே இல்லை, அது நாட்டு வைக்கிற வேட்டு. நம்ம நாட்டையே நம்ம விற்கிறதுக்கு சம்மது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம படம் ஒரு கதை, ஒரு மணி தாமோதரம் அதை உருவாக்குறது ஒன்று. ஆனால் அந்த படத்தை எடுக்க தைரியம் வேணும். ஆனால் இப்போலாம் ஒரு அரசியல் படம் எடுத்து வெளியே வர்றதுல ரொம்ப கஷ்டம். அதுவும் கொஞ்சம் தொழிலானவங்க வந்து அரசியல் படம் எடுக்கிறாங்க இப்போலாம் வெளியிட முடியாது. அவ்வளவு தடைகள் இருக்குது. அவ்வளவு எப்படி படத்தை முடக்கலாங்கிறலாம் இல்லை. அரசியலுக்கும் எல்லாம் அடங்கி போச்சு. அரசியலுக்கும் சினிமா அடங்கி போச்சு. அரசியலும் அதிகாரத்தில் எல்லாமே அடங்கி போச்சு. ஒரு தொழில் எத்தனையோ தொழில் இருக்குது. ஆரம்பம் சுதந்திரமாக தொழில் பண்ணிடலாம். ஆனால் சினிமாக்காரன் மட்டும் சுதந்திரமாக தொழில் பண்ண முடியாது. அது கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம வந்து ஏதோ பொழுதுபோக்கு கதை எடுக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சமூகத்துக்கு விழிப்புணர்வு படம் எடுத்தோம்னா அது ரிலீஸ் ஆகாமங்கிறது சவாலாக இருக்குது. அவங்கள கட்டம் கட்டிக்கலாம் எந்த ஆச்சரியம் சொல்லலாம். அது சினிமாக்காரங்க தான் இன்னைக்கு வந்து பயந்து படம் பண்ண முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை புருஷர் பாண்டியன் படம் எடுத்திருக்காருன்னா உங்களுக்கு பாராட்டு சார். உங்கள் பங்குக்கு உங்கள் பதிவெல்லாம் நீங்கள் வெளியே பதிவு பண்ணியிருங்க. அதே மாதிரி அதோடு இல்லாமல் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் பொதுத்தடங்களில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம உறுப்பினருக்காக படம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சின்ன எல்லாம் இந்த பக்கம் போய்ட்டு உங்கள் கருத்துக்களை மைக் கேமரா இருக்குது சொல்லிட்டு பண்ணிங்கன்னா பெட்டர் இருக்கும். ப்ளீஸ். தேங்க்யூ. நன்றி.